ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பா, முதல் தடவை யாராவது பார்க்குறது அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. ஒரு லைக் ஒன்று போடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, 6-2-8 நண்பா. இந்த 6-2-8க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நண்பா, நம்ம 2 லைன் தான் கொடுத்துருக்கோம். 7-4-3 ஒன்று கொடுத்துருந்தோம், 6-0-2 கொடுத்துருந்தோம் நண்பா. இது 2 லைனு நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். பாருங்கள், 62 அழகாக வந்து ஏபியில் வச்சுட்டான். அதே மாதிரி பாருங்கள், ஆல் போர்டில் 2 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நண்பா, ஏசிபிசியில் நம்ம ஏபியில் 60 கொடுத்துருந்தோம். மொத்தமாக ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஏபியில். ஸோ 60ம் அதே மாதிரி 74-93 கொடுத்துருந்தோம் நண்பா. ஏபியில் கொடுத்துருந்தேன். பட் 60க்கு 0 எடுத்து முன்னாடி வச்சுட்டேன் நண்பா. 0-6ன்னு முன்னாடி வச்சுட்டேன். டி போர்டில் வந்துருச்சு 0. ஸோ உங்கள் சி போர்டில் இருக்கிற 2 வந்து பி போர்டில் கொண்டு வந்துட்டான் நண்பா. அப்படியே கேம் வந்து நம்பர் போர்டு மாறிச்சு. அதே மாதிரி ஏபிசியில் பாருங்கள், 3 டிஜிட்டில் நம்ம 2 நம்பர் தான் கொடுத்துருந்தோம், 6-0-2. ஸோ 7-4-3. ஸோ இந்த 2 வந்துட்டு பி போர்டில் வந்துச்சு, 0 வந்துட்டு டி போர்டில் போயிடுச்சு நண்பா. அப்படியே சூப்பராக போர்டு வந்து மாறி வந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள் நண்பா, இந்த 8 சி போர்டில் இருக்கிற 8 நம்ம நேற்று வந்திருந்தா ஒரு சூப்பரான வின்னிங் 8. ஸோ இன்றைக்கி வந்துருச்சு நண்பா இந்த 8 சி போர்டில். ஸோ எதிர்பார்க்கல. அதே மாதிரி பாருங்கள் நண்பா, இந்த 628 பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் நண்பா. இந்த 628 ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எடுத்தது பாருங்கள் நண்பா. இங்கே எடுத்தோம் ஆக்சுவலாக நண்பா. பாருங்கள், நம்ம எடுத்தது நண்பா இந்த இங்கே எடுத்துருந்தோம் நண்பா. இந்த 2-6-0 இது எடுத்து நண்போ. ஆக்சுவலாக வந்து 602ன்னு கொடுத்துருந்தேன் 2-6-0க்கு. ஸோ எடுத்த லைன் என்னமோ கரெக்டு தான் நண்பா. ஸோ இந்த 8 எங்கேருந்து கொண்டு வந்தான்னு தெரில, இங்கே இருக்கிற 8 எடுத்தானா என்னான்னு தெரில. அப்படியே 8 கொண்டு வந்துட்டான். நம்மளுக்கு 0 சூப்பராக இருந்துச்சு. 0 வந்து முன்னாடி போயிடுச்சு நண்பா. அதே மாதிரி பாருங்கள் நண்பா, நாளைக்கு ஸோ இந்த லைன் நம்ம எடுத்தது கரெக்டுன்னு கரெக்டாக இருந்தாக்கா நாளைக்கு பாருங்கள் நண்பா எப்படி கொடுக்க போகிறான்னு பாருங்கள். அதே ஸ்டெப்பில் மேலே போயிட்டு பாருங்கள் நண்பா, இந்த 9 இந்த 5-3 அப்படியே எடுப்பான் நண்பா. இந்த 9-3-5 அப்படியே எடுப்பான். ஸோ அப்படி இல்லை மிஸ் ஆச்சுன்னா அந்த 7 எடுப்பான் நண்பா. அந்த 7 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் 2 நம்பர் தான் நண்பா. இந்த மாதிரி கிடைக்குது சூப்பராக நாளைக்கான கெஸ்டிங்கு. ஸோ இதுக்கு நம்ம ஏபிசியில் என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பா, பேட் லக்குன்னு தான் சொல்லிக்கணும். இன்றைக்கி ஒரு சூப்பரான லைன் தான் மிஸ் பண்ணிட்டோம். 6-0-2ன்னு வந்திருக்கணும், பட் பேட் லக்கு நண்பா. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நண்பா ஏபிசி நண்பா நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கிறது நண்பா 9-0-3 நண்பா. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நண்பா 4-8-2. ஸோ பி போர்டில் 2 நண்பா. 2 பி போர்ட்லேயும் வரலாம், இல்லை சி போர்டில் 8 வரலாம் நண்பா. இது மாதிரி கூட வரலாம். இந்த 28-82 வந்து மாறி வரலாம் நண்பா. ஸோ ஏபிசி நண்பா சூப்பராக கிடைக்கிது கெஸ்டிங்கு. ஸோ அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படி பார்த்தாலும் காமனாக வர நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு 7 நண்பா 7-3 நண்பா. இந்த 2 நம்பர் நம்மளுக்கு எல்லா லைன்லையும் காமனாக வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎன்சியில் நண்பா பாருங்கள், பி போர்டில் சி போர்டில் நண்பா நம்ம நேற்று பி போர்டில் சி போர்டில் 6-7 சி போர்ட்லேயே கொடுத்துருக்கோம் நண்பா. சி போர்ட்லேயே கொடுத்துட்டோம், மிஸ் ஆச்சு. அதே மாதிரி பாருங்கள், பிஎன்சி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா பி போர்டில் 2 அதே மாதிரி 0-2-0 பி போர்டில் நண்பா. சி போர்டில் ஒரு 8-3 இந்த மாதிரி கிடைக்குது நம்மளுக்கு பிஎன்சி போர்டில். அதே மாதிரி ஏபிசிபிசியில் 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள்
ஏபி ஏசி பிசி. நண்பா பவர் சார்ட் வந்து போஸ்ட்டில் வச்சுருக்கேன் நண்பா, நண்பர்களை கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வச்சுருக்கேன் போஸ்ட்டில், நீங்கள் பார்த்துக்கலாம். 2 பவர் இருக்கு நண்பா, கிராஸ் பவர் 1, ஸோ ஸ்ட்ரைட் பவர் 1, 2 பவர் இருக்கு நண்பா. கொடுத்துருக்கேன் போஸ்ட்டில், நீங்கள் வேணுன்றவங்க சார்ட்டு பார்த்துக்கலாம் நண்பா. அதை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம், சூப்பராக கிடைக்கும் கெஸ்ஸிங்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த லைன் வச்சு நான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு இருக்கேன் நண்பா, எனக்கு சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஏபிசி 2 டிஜிட்டல் பார்க்கலாம் வாங்க. 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா. ஸோ 42 90 நண்பா, 90 நண்பா, 65 67 நண்பா. ஸோ அதே மாதிரி 86, வெறும் 5 நம்பர் தான் கொடுத்துருக்கு நண்பா. ஏபிஎஸ்சி பிசியில் எனக்கு சூப்பராக கிடைக்குது. கெஸ்டிங்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க, பார்த்துங்க நண்பா. ஸோ அதே மாதிரி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 டிஜிட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 428 நண்பா, இது ஒரு நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி 903, அதே மாதிரி 657 நண்பா. ஸோ இந்த 657 675 கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசியில் வந்து திருப்பி வரலாம். அதே மாதிரி பாருங்கள் நண்பா 862, அதே மாதிரி 753. ஸோ ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பா, சூப்பராக இருக்குது. ஸோ கெஸ்ஸிங் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நண்பா நம்ம கெஸ்ஸிங்கு உங்களுக்கே தெரியும் நண்பா, ஒரு 80% பாஸ் ஆகும், அப்படி இல்லைனா ஒரு 50% பாஸ் ஆகும் நண்பா, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2-3 நாளாக வந்து கெஸ்ஸிங் மிஸ் ஆச்சு, பட் மறுபடியும் வந்து லைனுக்கு வந்துருக்கு நண்பா. ஸோ நீங்கள் லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா. பவர் சார்ட் வேணுன்றங்க போஸ்ட்டில் பாருங்கள், பவர் சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஓகே நண்பா, எல்லாருக்கும் நன்றி 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 நண்பா. நாளை கெஸ்ட்டில் சந்திக்கலாம் நண்பா, எல்லாருக்கும் நன்றி.